பருத்தி செடி முழு கிராசிங் இது வீடியோ போடுறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போது வீடியோ போடுறேன். வேலையின் காரணத்தினால வீடியோ எதுவும் போட முடியல. பார்த்துங்க, சின்ன செடி காமிச்சாலும் பார்த்தீங்களா, அது எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். பாதி வேலை முடிஞ்சிருச்சு. என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். ஏற்கனவே நடந்தது, நம்ம கிராசிங் பண்ணிட்டோம். காயெல்லாம் இந்த காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு செடியிலையும் நல்லா சிக்க காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செடியில் இலைகள் தான் நிறைய இருக்குது. அதனால் இந்த பருத்தி காயெல்லாம் சரியாக தெரியல. இதில் ஃபஸ்ட்டு பூ பாருங்கள். இதுக்கு மொட்டை இருக்குது. அதாவது காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே மொட்டு இருக்குது. இது பார்த்தீங்களா, இதுதான் எடுத்துகிட்டு பேப்பரை மாட்டணும். உரிக்கிறத பாருங்கள். இந்த மாதிரி அடையாளத்துக்காக இது காடு ஃபுல்லாக பூவாக இருக்கும். அந்த மாதிரி உரித்து எடுக்கணும். எடு சைடில் இருக்கிற சப்பையெல்லாம் இப்படி பிச்சுட்டு அடையாளத்துக்காக இந்த பேப்பரை மாட்டி விட்டுறணும். மாட்டிட்டு இப்போ அந்த மாதிரி அந்த வெள்ளைத்தோல் எடுத்து இப்போ இந்த வெள்ளைத்தோல் இருக்குது பார்த்தீங்களா கைடு. இந்த வெள்ளைத்தோல் வந்து படாமல் உரித்தா மட்டும்தான், நகம் படாமல் உரித்தா மட்டும்தான் இது வந்து காய் நிற்கும். அது பிறகு இந்த மேலே இந்த ஊசி போன்ற அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வந்துட்டு ஆண் செடி பூ எடுத்துகிட்டு வந்து மகரத்தை சேகரித்து இது மேலே வந்து தேய்ப்போம். என் கையில் வந்து பார்த்திங்கன்னா நகமெல்லாம் இது உரித்து கருப்பாயிடுச்சு. கருப்பாயிடும் பாருங்கள். ஹைட்டெல்லாம் எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 மீட்டர்கிட்ட வளர்ந்துருச்சு. எங்கள் ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு. இந்தமாரி தான் ஒவ்வொரு பூலையும் ஒரு செடியில் 4-5 பூ பூக்கும். இதில் கிட்டத்தட்ட 2000-3000 செடியாட்டு இருக்குது ஒரு 30 சென்ட் போட்ட இடத்துல. அவ்வளோதான்.